புளிக்குழம்புக்கு வணக்க போகிறோம் பாருங்கள் மக்களே. போதும் தேவையான பொருட்கள், வெண்டைக்காய் புளிக்குழம்புக்கு தேவையான பொருட்கள்: சீரகம், மிளகு, வெந்தயம், மல்லி, புளி ஊறிட்டுருக்கு, வெங்காயம், பூண்டு, கொஞ்சம் தக்காளி, தேங்காய், வரமிளகா, வெண்டைக்காய், இது அனைத்தையும் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், தாளிக்க போகிறோம். வணக்கி அரைக்க போகிறோம். புளி புளியும் திக்காக கரைச்சிக்கணும். எல்லாம் வணக்கி வச்சுருக்கிறத நல்லா வணங்கணும்னா போட்டு ஒரு அரைச்சி இது தேங்காய், வரமிளகா எல்லாம் போடணும். ஓகே, தேங்காய் போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டு அப்போ தான் நல்லா வணங்கும். முதலே உப்பு மஞ்சள் தூள்லாம் போட்டு விட்டு வணங்கிட்டு வெண்டைக்காய் புளிக்குழம்புக்காக வறுக்கப்படுகிறது. டேஸ்ட்டுக்காக 2 தக்காளி சேர்க்கப்படுகிறது. இல்லைன்னா போட வேண்டியதில்லை, புளி ஊற்றினாலே போதும். சும்மா நம்ம தான் நாக்கில் 2 முளத்துக்கு வளர்த்து 2 கிலோமீட்டருக்கு வளர்த்து வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் போட்டுக்கணும், அவ்வளோதான். கல்லுப்பு போடு. இதுக்கெல்லாம் அரைக்கிறதுல கல்லுப்பு போட்டுடணும். சாப்பாடு விசில் வந்துட்டு இருக்குது. இப்போ தான் நம்ம சமைக்க ஆரம்பிச்சிருக்கோம். வெண்டைக்காய் புளிக்குழம்பு திக்காக புளி கரைச்சி இருக்கணும். பார்த்தா புளி திக்காக கரைச்சி ஊற்றிடலாங்க. நீங்கள் எங்கே ஊற்றணுமோ அங்கே ஊற்றிக்கணும். வெண்டைக்காய் வணங்கணுன்னா ஊற்றிடலாம். இந்த புளிக்குழம்பு வைக்கிறதுக்கு 2 நிமிஷம் போதுங்க. நல்லா வணங்கிடுச்சு. இப்போ எடுத்து போட்டு அரைச்சிடலாம். அடர்ற புருணும் மக்களே. நல்லா மூடி அரைப்போம். 4 வந்து நிறுத்திடலாம். ஓகே, இது 2 கடுகு போட்டு 2 பெருங்காயத்தை தூவி விட்டு நம்ம வெண்டைக்காயும் வணங்கிட்டு இருக்கட்டும். ஒரு 2 நிமிஷம் அது ஆறட்டும்னு வச்சுருக்கேன். இது ஆறட்டும் 2 நிமிஷம். அதுக்குள்ளே இதை தாளிச்சு விட்டுடலாம். கருவேப்பிலை இருக்குது. கொஞ்சம் வெண்டைக்காய் வணங்குற அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இதில் கொஞ்சம் வணங்குறதுக்கு உப்பு போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டு. ஓகே, இது புளி தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். இதோ இதுக்கு ஊத்தரம் பாருங்க. வெண்டைக்காய் வணங்கிடுச்சு. ஜாரை நல்லா கழுவி அவன் தலையில் ஊற்றிடுங்க. வெண்டைக்காயோட தலையில்